members of PEC, parents, students, Assalamu alaikum. நான் தமிழரசன் சேலத்திலிருந்து. நான் ஒரு MBA graduate and I'm a psychometric assessor. I'm a certified career counselor. Last ஒரு 10 years I'm doing this as a profession. I'm happy to be with PEC actually. நிறைய ப்ரோக்ராம் வந்து ஐம் டூயிங். இந்த ஒரு கோவிட் பொசிஷன்ல, இந்த ஒரு லாக்டவுன்ல வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு ப்ரோக்ராம்காக வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து PEC இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் ஐம் ஹாப்பி டு சி த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லீடர்ஷிப் எடுத்து கொண்டு போதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மை டியர் பீப்புள், டு பிகின் வித் த ப்ரோக்ராம், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ இங்க நீங்க எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னு ஒரு சின்ன விஷயம் தெரியணும் எனக்கு. ஸோ யூ ப்ளீஸ் இந்த சாட் பாக்ஸ் யூ கேன் சாட் எனிதிங். நீங்க என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன படிக்கிறீங்க, ஸ்கூலா காலேஜா, ஸ்கூல்னா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்புட்ஸ் வந்து யூ ஜஸ்ட் புட் இன் த சாட் பாக்ஸ். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நான் டு ஸ்டார்ட் வித், ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் அக்கார்டிங் டு யுவர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வி வில் சேஞ்ச் இட். ஆக்சுவலி யாரு மெஜாரிட்டியா இருக்கீங்களோ அதை பார்த்துட்டு வந்து ஐ வாண்ட் டு ப்ரோசீட். சரிங்களா? டு ஸ்டார்ட், ஓகே, மோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. அந்த 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஷுட் பி வெரி மச் ஹாப்பி. பிகாஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி 11th ஸ்டாண்டர்ட். இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னா, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பொசிஷன். ஃபார் த 8th 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பொசிஷன். இருக்கிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன நமக்குள்ள, எந்த குரூப் எடுக்கலாம், 11th நான் எந்த குரூப் எடுக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்க மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்க ஸ்கூல்ல என்ன சொல்ல போறாங்க, நீங்க ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாவே கண்ணு நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையனா இருக்க, நீ பயாலஜி குரூப் எடுத்துக்கோ அப்படின்ட்டுவாங்க. கொஞ்சம் ஒரு 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 70% ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தா நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோ அப்படின்ட்டுவாங்க. சரியா? I'm happy to see நிறைய 12th கம்ப்யூட்டர் இருக்கீங்க. I'm having lot of content for you people. Okay, I'm having lot of content. I'll finish up this, I'll come back for you people. Okay, so 10th and the 9th students na பாத்தீங்கன்னா be careful with your course selections. ஏன்னா நீங்க எடுக்க போற கோர்ஸ் going to take lot of decisions. ஓகே, நிறைய பேர் வந்து பாலிடெக்னிக் போற ஐடியாலாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து at the end of the program I'll give my number, you come back to us. Okay, இல்ல PECல வந்து எங்க நம்பர்ட்ட பேசிட்டு வாங்குனீங்க. Because I am recommending to go for 11th and 12th standard. Okay, especially on the demand. So as you people are know, marks பேஸ் பண்ணி எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. ஓகே, மார்க்ஸ் பேஸ் பண்ணி எதையுமே டிசைட் பண்ணாதீங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி. அது உங்க இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆப்ஷன். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? there are lot of tools available. there is a tool called psychometric assessments. இப்போ நீங்க திங்கிங் ஸ்கில் பத்தி பேசிருக்கீங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க அப்படின்னா சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் ஒரு டூல் தான். ஐ எம் ரெக்கமெண்டிங் திஸ் டூல் ஃபார் 9th and 10th standard students. Okay, all the 9th and 10th standard students, please go for this psychometric assessment tool எடுத்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஓகே யூ ப்ரொசீட் வித் தட். இதை பத்தின இன்புட்ஸும் வந்து யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ. ஓகே, ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பாருங்க. அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, 12 ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்னென்ன பேச போறோம் அப்படின்னா வந்து we are going to divide into 3 different parts. சரியா? One is completely about medical and engineering entrance examinations. I mean அதுல இருக்க ஃபீல்டை பத்தி பேச போறோம். தென் அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, வாட் ஆர் த சிம்பிள் வேஸ் டு கிளியர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இது ஒரு பார்ட்டா டோட்டலா இருக்க போகுது. நெக்ஸ்ட் பிகாம் மாதிரி கோர்சஸ் அண்ட் சம் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் அபவுட் பேச போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் யுவர் அட்டென்ஷன் டு த கம்ப்ளீட் லெவல்.
நான் பேசல என்ன டவுட் வந்தாலும் நீங்க அப்பப்ப சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இல்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து வில் கிவ் இட் ஃபார் யுவர் ஓப்பன் ஃபோரம். அதை நம்ம கொடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். டு ஸ்டார்ட் வித் மெடிக்கல் ஃபீல்ட், as you people know, okay, as you people know, medical field is having tremendous scope in the future. நமக்கு அவ்வளோ டாக்டர்ஸ் வேணும். ஓகே, நமக்கு அவ்வளோ டாக்டர்ஸ் வேணும், அவ்வளோ ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் வேணும், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வேணும். அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸா வாட் we are going to deal is that MBBS. okay, India is in need of, okay, India is in need of more than a lakh doctor per year. Lakh doctor per year. But how much we are producing? Somewhere around 70. நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் டாக்டர்ஸ் வேணும். Just think about it. Okay, just think about it. 1 லட்சம் டாக்டர்ஸ் வேணுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? We are creating somewhere around, okay, we are creating somewhere around only 70,000 doctors. I think now the audio is okay. Now the audio is okay. Just chat box. Okay done. Okay done. Okay done. Okay. ஏன்னா இங்க நல்ல மழை வந்துட்டு இருக்கனால வந்து கொஞ்சம் அந்த பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ MBBS ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி, அண்ட் நிறைய 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டு ப்ரிப்பேர் பண்ணாதவங்களும் சரி, ஓகே, நீங்க இப்ப கூட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் நவ். ஏன்னா இந்த வருஷம் தான் நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் சான்ஸ். Why I mean this? This is a golden chance because Tamil Nadu alone, okay, Tamil Nadu alone, they're going to have 1,100 new medical seats. ஹிஸ்டரியில நடந்ததே கிடையாது. எதுனா இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில நடந்ததே கிடையாது. 1100 புது மெடிக்கல் சீட்ஸ் நமக்கு மட்டும், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகே, ஐ மீன் தமிழ்நாட்டில் புதுசா வந்திருக்காதுல 85% கிட்டத்தட்ட 930 சீட் நமக்கு மட்டும்தான். Just think about it. Okay, just think about it. That's a great opportunity. And another important thing, இந்த வருஷம் நீட்டுக்கான கட் ஆஃப் பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. particularly about our community. Okay, we belong to, இப்போ நம்ம வந்து பிசில வருவோம். இப்போ பிசி முஸ்லீம் தனி கேட்டகரி இருக்கு. ஓகே, பிசில இருக்க கேட்டகரியில பிசி முஸ்லீம் வந்து we have another 3% of extra category. 3% சீட்ஸ் நம்ம கம்யூனிட்டிக்கு மட்டும்தான். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, 3% ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எடுக்க வேண்டிய மார்க்கு அவுட் ஆஃப் 720 அப்ராக்சிமேட்டா எவ்வளவு மார்க் இருக்கும்? சும்மா போடுங்க பார்க்க சாட் பாக்ஸ்ல. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இல்ல 12th ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கவங்களாம் அப்ராக்சிமேட்டா அவுட் ஆஃப் 720 எவ்வளவு மார்க் இருந்தா சீட்டு கிடைக்கும்? ஓகே, டன், வெரி குட். ஓகே, ஸோ ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். நீங்க 600 மார்க்குக்கு மேல எடுக்க வேண்டாம். ஓகே, யூ நீட் நாட் டு ஸ்கோர் 600 பிளஸ். ஸ்கோர் 490 to 520. 490 to 520 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க, யூ வில் கெட் a seat. 490 to 520 எடுத்தா நமக்கு சீட்டு கிடைச்சிடும். திங்க் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் இயர் கட் ஆஃபே தான், கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் கட் ஆஃபே தான். ஏன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால கட் ஆஃப்ல பெரிய இன்க்ரீஸ் வரல. அண்ட் நிறைய பேர் வந்து டியூ டு கோவிட் பெருசா ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல. அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஸ்டில் சேயிங் தட், ஓகே, இப்ப ஜூலை 12ஆம் தேதி, ஜூலை 13 தான் ஆகுது. நமக்கு இன்னுமே நல்ல டைம் இருக்கு. ஈவன் யூ ஆர் பிளானிங் ஃப்ரம் டுமாரோ, ஓகே, த்ரூ பிஇசி. ஏன்னா பீப்புள் உங்களுக்கு தெரியும், வி ஆர் லைக் ரன்னிங் அ கம்பெனி கால் ரீச் அகாடமி. த்ரூ பிஇசி நாங்க உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க நாளைல இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா கூட செப்டம்பர் மந்த்துக்குள்ள இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர். Sir, unmute. ஓகே, டன். ஸோ மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸா இருக்க போறது வந்து உங்களுக்கு ஒரு 120 மார்க்ஸா இருக்க போகுது. ஸோ எடுக்க வேண்டிய கட் ஆஃப் 500 மார்க் எடுத்தா கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும். பிளஸ் மினிமம் கட் ஆஃப் 120 பிளஸ். சரி சார், எனக்கு MBBS வேண்டாம், அடுத்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து யூ பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் BDS.
And no, PEC are taking lot of efforts. I'm telling you people, please don't go for BDS. ஒரு டாக்டர் தானே அதுவும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. India is having excess dentists. Okay, India is having excess dentists. We have 15% of excess dentists. I know a friend here. Okay, his name is Shahib. Okay, Shahib வந்து அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து BDS முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. MDS முடிச்சவங்க அவங்க கிளினிக் செட் பண்ணதுக்கு மட்டும் 70 lakhs ஆச்சு. And she is very much expert BDS doctor. But due to competitions நிறைய பேரால வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு போகவே முடியல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு BDS இருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஆஸ்க் அபவுட் உங்க ஃபாதர்கிட்ட கேளுங்க, ஓகே, இல்ல வீட்டுல பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க, சரியா? சொல்லுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஊர்ல யாரு பெஸ்ட் பல் டாக்டர் அப்படின்னா வந்து நம்ம 3 பேர் 4 பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஓகே, ஒவ்வொரு தெருவுலையுமே வந்து டாக்டர்ஸ் ஆர் கேம். ஸோ மை டியர் பீப்புள், BDS இஸ் நாட் அ சாய்ஸ் அட் ஆல். நெக்ஸ்ட் என்ன சாய்ஸா வச்சுக்கலாம்? ஐ டாக் அபவுட் ஆயுஷ் கோர்சஸ். பட் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான கோர்ஸா வந்து இங்க ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, ஜெனடிக் இன்ஜினியரிங். Genetic engineering is such a wonderful course. Okay, such a wonderful course is genetic engineering. ஏன் படிக்கணும்? And as you people know, okay, இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிறவங்க எல்லாரும் ஜெனடிக் இன்ஜினியர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மருந்து யாரு நிறைய கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியர்ஸ். பிகாஸ் இன்னைக்கு வர நிறைய டிசீஸ், ஓகே, இன்னைக்கு வர நிறைய டிசீஸ் பேஸ்ட் ஆன் ஜீன்ஸ், based on genetics. Okay, so அப்படி பார்க்கும்போது ஜெனடிக் இன்ஜினியர்ஸ்க்கான ஸ்கோப் ரொம்ப 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 அதிகம். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஜெனடிக் இன்ஜினியரிங் கிடையாது. ஒன்லி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் ஜெனடிக் இன்ஜினியரிங். அந்த மாதிரி கோர்ஸ்ல பிரைவேட்ல மட்டும்தான் இருக்கு, எடுத்து படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆயுஷ் கோர்சஸ். ஆயுஷ் மீன்ஸ் it comprises of Siddha, Ayurveda, Homeopathy. Okay, மூணுமே சேர்ந்தது ஆயுஷ் கோர்சஸ் சொல்றாங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனி படிப்பா நீங்க படிக்கலாம். You can do Siddha doctor, okay, BSMS. You can do BHMS, okay. You can do BAMS. இந்த 3 கோர்ஸ்மே வேல்யூ இருக்கானா இருக்கு. பட் it will take lot of time to settle down. நீங்க உங்களை ஃபேமஸ் படித்துக்கிறதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப ஆகும். ஆயுஷ் கோர்சஸ்க்கும் நீட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஆயுஷ் கோர்சஸ்க்கும் நீட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் நடக்கும். மை டியர் பீப்புள், திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்றது, தட் இஸ் a கோர்ஸ் கால் ஃபார்ம் டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது டி ஃபார்ம் கிடையாது, பி ஃபார்ம் கிடையாது. இந்த கோர்ஸோட பேரு ஃபார்ம் டி, ஃபார்மசி டாக்டர். Pharmacy doctor, it's a 6 years course. I can say it's parallelly, okay, it's a parallel to doctor. What is the difference between MBBS and pharmacy doctor? Okay, it's called only one difference. MBBS படிச்சவங்க சர்ஜரி பண்ணலாம், PharmD படிச்சவங்க சர்ஜரி பண்ண முடியாது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க பாத்துக்கலாம். ஸோ நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. ஸோ there is a course called PharmD. PharmD is a wonderful course. Pharmacy doctors have that much wonderful course. You can think about it. So students even of 10th standard 11th standard போறவங்க கூட வந்து இப்படி ஒரு கோர்ஸ் நீங்க ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல இந்த கோர்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்க போகுது. PharmD is going to have that much of value. My dear people, think about it. Please think about it. It's going to have so much of value. Okay. PharmD பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடையாது, அதுவும் நம்ம சொன்ன மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட், இட்ஸ் கால் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் ஏன் அப்படின்னா வந்து I'll talk about engineering after இந்த medical allied courses, biology courses எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் I'll talk about engineering. Okay, agriculture பொறுத்த வரைக்கும் 2-3 ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
இஃப் யூ வாண்ட் டு பிகம் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வி வாண்ட் டு கிரியேட் கலெக்டர்ஸ், வி வாண்ட் டு கிரியேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஓகே, ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து லைக் I'll say that. Okay, if you want to be a UPSC officer, agriculture is one of the easy tool to get into your UPSC exams. Yeah. Hope the audio is back. Okay. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸா இருக்கும், அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்டனரி சயின்சஸ். ஏன் அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், செகண்ட் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸாம்லயும் வந்து நீங்க அக்ரி படிக்கிறீங்கன்னா அந்த எடுக்க போற பேப்பர்ஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் பேப்பரா இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தீஸ் கிராஜுவேட்ஸ் டு பிகம் யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். ஓகே, நீங்க ரீசெண்ட் டைம்ல எடுத்து பாருங்க, அக்ரி முடிச்சுட்டு வந்தவங்க, வெட்டனரி முடிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் அந்த கேடர்ல இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நம்மளுடைய இப்ப இருக்க சுகாதாரத்துறை சார் எடுத்து பாருங்க, ராதாகிருஷ்ணன் சார் இஸ் அ வெட்டனரி பர்சன். ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி சொல்ல முடியும், அக்ரி பேக்ரவுண்ட்லயும் வெட்டனரி பேக்ரவுண்ட்லயும் சொல்ல முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பேங்க்லயுமே, ஓகே, எல்லா பேங்க்லயுமே there is a cadre called agri officers. ஓகே, ஸோ அக்ரி ஆஃபீஸர்ஸ் படிக்கிறது, அக்ரி ஆஃபீஸ் கேட்ட கண்டிப்பா வந்து அவங்க ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ அப்போ அக்ரி ஆஃபீஸர்ஸ் ஸ்டார்டிங் சேலரி இஸ் ஆல்மோஸ்ட் பார் வித் பிரான்ச் மேனேஜர் சேலரி. இட்ஸ் 35,000-38,000 ஸ்டார்டிங் சேலரியா கொடுக்குறாங்க. எதுக்கு? அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அக்ரி ஆஃபீஸர் அக்ரி படிச்சிங்கன்னா யூபிஎஸ்சி ஆஃபீஸர் ஆகலாம், சே பேங்க்ல ஒர்க் பண்ணலாம். பிளஸ் இன்னைக்கு நிறைய ஃபுட் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. அண்ட் பீப்புள் ஆர் வாண்ட் டு பிகம் அக்ரி ஃபார்மிங்க்கு பின்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போதும் அக்ரிகல்ச்சருக்கும் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. சரியா? அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு நிறைய காலேஜஸ் கவர்மெண்ட்லேயே இருக்கு. எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர். ஓகே, கோயம்புத்தூர்ல இருக்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 1. ஓகே, அது நம்பர் 1 காலேஜஸ். அதுக்கப்புறம் ஒரு 6 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அப்புறம் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அக்ரி படிக்கிறதுக்கு உங்களுடைய எக்ஸாம் மார்க்ஸ், ஐ மீன் உங்க போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் போதும். அப்படி இல்லைன்னா ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு. சரியா? அப்படி இல்லைன்னா ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் அக்ரி மீன்ஸ் ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அது மட்டும்தான், நாட் ஈவன் பிடெக் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும். சரியா? வேற எதுலையும் படிக்க கூடாது. புரியுதா? அடுத்து we are going to proceed with veterinary sciences. Okay, veterinary sciences, it's based on your interest. I can say that based on your interest. உங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். ஓகே, அக்ரி படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டேன். the procedure is that through your board exam marks or through your entrance score of all India entrance examination for agriculture. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு கோர்சஸ், சில கோர்சஸ் வந்து முக்கியமான கோர்ஸா இருக்கும். ஜெனடிக் பத்தி சொல்லிட்டேன். சரியா? ஜெனடிக் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கிளினிக்கல் இன்ஜினியரிங். நான் ஜெனடிக் பத்தி சொன்னேன். ஜெனடிக் வந்து மருந்து கண்டுபிடிக்க, பயோமெடிக்கல் வந்து மருந்தை ப்ரொடியூஸ் பண்றவங்க, மருந்தை ப்ரொடியூஸ் பண்றவங்க. திங்க் த டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ இருக்கு. ஜெனடிக் மருந்து கண்டுபிடிக்கிறவங்க, பயோமெடிக்கல் மருந்தை ப்ரொடியூஸ் பண்றவங்க. இந்தியாலே நிறைய பிளான்ட் வந்துருச்சு எதுக்கு? மருந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோமெடிக்கல் அண்ட் ஜெனடிக் நிறைய பேர் ரிசர்ச் ஆசைப்படுவாங்க. சரியா? பட் பயோமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்க ரிசர்ச் போக வேண்டிய தேவை கிடையாது. பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலாம்? நம்ம எம்பிபிஎஸ் பத்தி பேசிட்டோம், பிடிஎஸ் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். சரியா? ஜெனடிக் இன்ஜினியரிங் பத்தி பேசிட்டோம், ஃபார்ம்டி பத்தி பேசிட்டோம், அக்ரிகல்ச்சர் வெட்டனரி பத்தி பேசிட்டோம், பயோமெடிக்கல் பத்தி பேசிட்டோம். இது எல்லாமே டாப் கோர்சஸ். ஓகே, டாப் கோர்சஸ் இன்
பயாலஜி கேடர். அப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்து படிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு 7-8 வருஷம் படிக்கிறேன், ஒரு 6-7 வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா there are some courses. Example, physiotherapist. Physiotherapist is a 4 years course. BPT 4 வருஷ கோர்ஸ். அப்புறம் நீங்க ட்ரைனிங் போகணும், அப்புறம் MPT படிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன கோர்சஸ்க்கு வந்து எக்ஸப்ட் MBBS மீதி கோர்ஸ்க்குலாம் வந்து பெருசா உங்களுடைய ரிசர்ச் விஷயங்கள் தேவை கிடையாது. ஆனா பிசியோதெரபிஸ்ட், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, இது மூணுமே அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கோர்சஸ். இதுக்கு போகணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிஜி வேணும், உங்களுக்கு ரிசர்ச்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பிசியோதெரபி படிச்சா வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும், பட் நாட் தட் மச் ஆஃப் சேலரி. நீங்க ஒரு MPT முடிச்சுட்டு, ஐ மீன் மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி முடிச்சுட்டு, சரியா, அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கெட் இன் டு ஜாப். சரியா? ஆனா ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி மாதிரி யூ ஹேவ் டு கோ ஃபார் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா போகணும். அட் ஆல்மோஸ்ட் we are at the end of biology based courses. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, MBBS ஆகட்டும், ஆயுஷ் கோர்சஸ் ஆகட்டும், நான் சொன்ன அக்ரிக்கான இந்த என்ட்ரன்ஸ், ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஓகே, இந்த கோர்சஸ் எல்லாமே நீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் தட் நீட் இஸ் ஆல்மோஸ்ட் காமன் ஃபார் ஆல் தி மெடிக்கல் கைண்ட் ஆஃப் கோர்சஸ். ஸோ நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ், ப்ளீஸ் இன்சிஸ்ட் யுவர் சில்ட்ரன், அண்ட் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க நீட் எக்ஸாம்ஸ்க்கு. சில கோர்சஸ் பத்தி நான் சொல்லலை, நான் சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கவே வேணும் மாதிரி சொன்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து BDS பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பிஃபார்ம், டிஃபார்ம் மாதிரி கோர்சஸ் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஃபார்ம், டிஃபார்ம், ஓகே. அண்ட் அதோட பேசிக் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃபார்ம் முடிச்சுட்டு அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. நிறைய கம்பெனில இன்னைக்கு பிஃபார்ம், டிஃபார்ம் தவிர வேற டிகிரி படிச்சவங்களுக்கு வேலைக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு காலத்துல மெடிக்கல் ரெப் ஆகுனா வந்து பிஃபார்ம் படிச்சிருந்தா போதும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. பயோடெக் படிச்சவங்க எடுத்துக்கிறாங்க, மைக்ரோபாலஜி படிச்சவங்க எடுத்துக்கிறாங்க, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்க எடுத்துக்கிறாங்க மெடிக்கல் ரெப்பா. நோ, MBA படிச்சவங்க மெடிக்கல் ரெப்பா எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுக்கு? டிஃபார்ம், பிஃபார்ம்க்கு. சப்போஸ் அந்த மாதிரி கோர்ஸ் படிக்க ஆசைப்படுறீங்கன்னா BSc கார்டியோ டெக்னாலஜி படிங்க, BSc ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் படிங்க. சரியா? இதுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு, இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ நான் சொன்னதுதான் இந்த பத்தின விஷயங்கள். ஓகே ஓகே, இதுதான் நான் சொன்ன உங்களுக்கான இந்த கோர்ஸ் பத்தின பேசிக் டீடைல்ஸ். சரிங்களா? நீட் எக்ஸாம் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் வில் ப்ரொசீட் டு இன்ஜினியரிங் நவ். I ask a question, you just reply in the chat box. Engineering படிக்கலாமா வேணாமா? You just answer for it. Okay. நிறைய பேர் வச்சிருப்பீங்க, இல்ல உங்க வீட்டுல இன்ஜினியர் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இன்ஜினியர் இருப்பாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு காமனான ஒரு நேம் கிரியேட் ஆயிருக்கும். படிச்சு முடிச்சு பெருசா வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம்ல வந்து ஒரு நேம் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம ஜாலியா சொல்லிட்டு போகலாம், நான் விஐபியா இருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஒன் டைம்ல அது ஒரு ப்ராப்ளமா மாறி இருக்கும். I'm surprised to see lot of positive answers. Very good. Yes, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்ஜினியரிங் படிக்கலாம், பட் it's not on the course based, it's on the college based. It's on the college based. நல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங் சீட் கிடைச்சா தாராளமா எடுத்து படிக்கலாம். There is no second thought in it. செகண்ட் தாட்டே கிடையாது. ஓகே, எது நல்ல காலேஜஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். காலேஜஸ் இந்த இடத்துல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன் based on your marks, that is colleges coming under Anna University, PSG, SSN, Kumaraguru Mari colleges, it's coming under Anna University colleges. On the other side, through entrance exams. Okay, what are the entrance exams? JEE Mains, JEE Advanced, then other private universities. அப்படி பார்க்கும்போது SRM, VIT, Amrita, priced universities, இந்த மாதிரி universities. சரியா? ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் போறதுக்கு இதுதான் பெஸ்ட் காலேஜஸ். அப்ப
நான் டாப் காலேஜஸ் போய் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், உங்க போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி போறீங்க. இஃப் யூ ஆர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கோர் ஈஸியா பண்ணிடலாம். இஃப் யூ ஃப்ரம் சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி பேக்ரவுண்ட், எஸ் தேர் ஆர் சம் டிஃபிகல்டிஸ் இன் ஸ்கோரிங் மார்க்ஸ். சரியா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 190க்கு மேல வரும் அப்படின்னா, ஓகே 190க்கு மேல வரும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சே அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். ஓகே, யூ கேன் கோ ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். உங்க கட் ஆஃப் வந்து அவ்வளவு வராது அப்படின்னா மை சஜஷன், கோ ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஆஸ் ஐ டோல்ட் இட் டியூரிங் நீட் எக்ஸாம்ஸ், நீட் ஈஸி தான், 720க்கு 520 எடுத்தா போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜேஇ மெயின்ஸ் அதோட ஈஸி. சரியா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இயர், நீங்க கொஞ்சம் சிபிஎஸ்சி இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஐசிஎஸ்சி படிச்சுட்டு படிக்கிறவங்க இருக்கீங்க. சரியா? நமக்கு அவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஜேஇ மெயின்ஸ் எவ்வளவு மார்க் வைக்கிறாங்க? யூ ஜஸ்ட் புட் இன் சாட் பாக்ஸ். ஐ வாண்ட் டு நோ ஜேஇ மெயின்ஸ் பத்தி தெரியுதான்னு பார்க்கலாம். Good. And I like this. Okay, முகமது இப்ராஹிம், நீங்க ஸ்டூடெண்டா அவங்க பேரண்ட் எல்லாம் தெரியல. சரியா? பட் ஐ எம் ஹாப்பி தட் உங்களுடைய இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. As I told, it's 300 marks. 360 போன வருஷம் இருந்துச்சு, இப்போ 300 marks in JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ். JEE மெயின்ஸ் மூலமா ஐஐடி போக முடியாது, ஆனா என்ஐடிஸ் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் என்ஐடி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. சரியா? Trichy NIT, it's placed at 9th rank in India for the top engineering colleges. யோசிச்சு பாருங்க, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் we have 23 IITs. நமக்கு 23 IIT இருக்கு இந்தியாவில். சரியா? 23 IIT இருந்தாலும் NIT Trichy 9th ரேங்க்ல இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, பல ஐஐடியை விட NIT Trichy பரவாயில்ல. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. NIT ட்ரிச்சிக்குள்ள போறதுக்கு 300 மார்க்குக்கு நீங்க 130 மார்க் எடுத்தா போதும், சீட்டு கிடைக்கும். Just 130. Just think about it. Okay, just think about it. நம்ம நிறைய பேர் அப்படி யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம நிறைய பேர் ஏன் என்ட்ரன்ஸை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா இதை பத்தி தெரியறதே கிடையாது. 300 மார்க்குக்கு 130 மார்க் எடுத்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயம். ஸோ இந்த அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு இருக்கு. சரியா? NIT, okay, I mean JEE means base exam base பண்ணி you can get into NITs. Okay, you can get into Shastra, you can get into triple ITs. இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். ஓகே, இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜஸ், இட்ஸ் கால் IIST, Indian Institute of Space Science and Technology. Okay, Indian Institute of Space Science and Technology. ஏன் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்பர் 1 இன்ஜினியரிங் கோர்ஸ் மெக்கானிக்கல் கிடையாது, சிவில் கிடையாது, ட்ரிபிள் கிடையாது. இன்னைக்கு நம்பர் 1 இன்ஜினியரிங் கோர்ஸ், இட்ஸ் கால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஏரோநாட்டிக்கல் இயர், ப்ளீஸ் ரிமைண்ட் திஸ். ஓகே, எப்படி நான் பிடிஎஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லணும், இதுல 2-3 கோர்ஸ் படிக்கக்கூடாது, இது முடியும் போது சொல்றேன். Aerospace engineering, that much important course. Okay, that much important course. Aerospaceல என்ன சொல்லி தருவாங்க? It's dealing with satellites, it's dealing with space. இன்னைக்குலாம் வந்து இந்தியால இருந்து ராக்கெட் அனுப்புறது சர்வ சாதாரணமா போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து ராக்கெட் அனுப்புறது பெரிய விஷயம், சேட்டலைட் அனுப்புறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பட் இன்னைக்கு சரியா, இந்தியா இஸ் த பெஸ்ட் லான்ச்சிங் பேட். இந்தியா இஸ் த பெஸ்ட் லான்ச்சிங் பேட் for launching satellites. And நிறைய campuses வந்து இன்னைக்கு satellite தான் கண்ட்ரோல் பண்றாங்க. So aerospace number 1 course. You just think about no APJ சார் மாதிரி, அப்துல் கலாம் சார் மாதிரி வந்து ஒரு காலேஜ்க்குள்ள போய் படிக்கணும் அப்படின்னா, ஓகே, நீங்க வந்து ஏரோஸ்பேஸ் படிச்சிட்டீங்க, ஏரோஸ்பேஸ் படிக்கிறீங்க, இப்போ JEE மெயின்ஸ்ல வந்து ஒரு 170-180 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஐஎஸ்ல சீட்டு கிடைச்சிடும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் படிச்சுக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் படிச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் திங்க் அபவுட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஏரோஸ்பேஸ் ஒரு டிகிரி கொடுக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அண்ட் யூ கேன் பிகம் நெக்ஸ்ட் APJ. ஓகே, நெக்ஸ்ட் அப்துல் கலாம் சார் நீங்க வர முடியும் on the clear basis of JEE mains marks. And again I'm insisting that
ஜேஇ மெயின்ஸ்ல 130 மார்க் மேல எடுத்தா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும் கண்டிப்பா. ஏன்னா அங்க என்ஐடி ட்ரிச்சில 50% ஆஃப் சீட்ஸ் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். நான் இங்க பர்சன்டேஜ் பத்தி பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் பர்சன்டேஜ் பத்தி பேசினா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆயிரும். ஓகே, தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ மார்க்ஸ் ரைட் அவே. ஓகே, மார்க்ஸ் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஏரோஸ்பேஸ் இட்ஸ் அ மோஸ்ட் ரெக்கமெண்டட் டிகிரி. இதுக்கப்புறம் ஏவியானிக் சயின்ஸ், அடாமிக் பிசிக்ஸ். சரியா, இந்த கோர்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அடாமிக் சயின்ஸ் பத்தி தெரியல. ஓகே, அடாமிக் பிசிக்ஸ் பத்தி தெரியல, ஏவியானிக் சயின்ஸ் பத்தி தெரியல. ஸோ ஏரோஸ்பேஸ்க்கு ஈக்குவலான வேல்யூ இருக்க கோர்ஸ் தான் இது ரெண்டுமே. சரியா, அந்த மீதி 2 இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் சொல்லிட்டேன், ஜெனடிக்கும் பயோமெடிக்கலும். ஸோ இந்த 5 கோர்ஸும் ஆன் டாப். இந்த 5 கோர்ஸுக்கு மட்டும்தான் நீங்க கோர்ஸ் பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். வேற எந்த கோர்ஸுக்கும் கோர்ஸ் பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணவே கூடாது. இப்ப ரிமைனிங் வந்து பேஸ்ட் ஆன் தி காலேஜஸ். ஓகே, அப்படி வரும்போது சில கோர்சஸ் மட்டும் பேசிட்டு வில் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல். இன்னைக்கு ஜென்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பெரிய வேல்யூ கிடையாது. ஓகே, ஜென்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பெரிய வேல்யூ கிடையவே கிடையாது. இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹஸ் பிகம் ஸ்பெஷலைஸ்ட் திங்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் எனர்ஜி இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் வித் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி கோர்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம். சரியா, இந்த மாதிரி கோர்ஸ் எங்க இருக்கு? என்ஐடில இருக்கு, ஐஐடில இருக்கு, இல்ல விஐடி மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. சரியா, ஸோ இஃப் யூ ஆர் அ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, 12th சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுன்னா இருந்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி போர்டு எக்ஸாம் நல்ல மார்க் வரும் அப்படின்னா நீங்க 180+ கட் ஆஃப் பண்ணி இப்படி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஜேஇ பொறுத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, 1 மாசத்துக்கு மேல நமக்கு டைம் இருக்கு. சரியா, மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி, ஓகே, இது எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் கோர்சஸ். இது எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் கோர்சஸ். இதெல்லாம் படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். ஆனா காலேஜை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். மை டியர் பீப்புள், ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். பேருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கலாம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு சொன்னா இப்படி சொன்னா ரொம்ப ஈஸியா புரியும். நிறைய பேர் வந்து நான் ஒரு 170 கட் ஆஃப் எடுத்துட்டேன், 175 கட் ஆஃப் எடுத்துட்டேன், அதனால இன்ஜினியரிங் படிக்கிறேன். யூஸே கிடையாது. 135 கட் ஆஃப் எடுக்கணும் என்ன காலேஜ் கிடைக்குமோ அதே காலேஜ் 175 கட் ஆஃப் எடுத்தாலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட சேம் லெவல் ஆஃப் காலேஜஸ், நோ டிஃபரன்ஸ். திங்க் அபவுட் இட். ஸோ அதனால தான் காலேஜ் பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பிஹெச்டி சீட் கிடைச்சா தாராளமா படிங்க. ஓகே, தாராளமா பிஹெச்டி காலேஜ் எடுத்து படிங்க. இந்த மாதிரி காலேஜ் சீட் கிடைக்கும் போது எடுத்து படிக்கலாம் நீங்க, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி காலேஜஸ், நாட் தி கோர்சஸ். I think some noise is coming. Okay, done. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்க்காக படிக்கிறத விட்டுட்டு இப்படி யோசிச்சு பாருங்க. சரியா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் சொன்ன காலேஜஸ் வந்து நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் போக வேண்டாம். ஐ எம் டெல்லிங் யூ, 2 கோர்ஸ் படிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஏரோ நாட்டிக்கல் இன்ஜினியரிங், செகண்ட் கோர்ஸ் மரைன் இன்ஜினியரிங். 2 கோர்ஸும் படிக்கவே கூடாது. அகைன் ஐம் இன்சிஸ்டிங் யூ. ஓகே, ஏன்னா ரொம்ப க்ளோஸ் டு மீட்டிங்னால என்னால் சொல்ல முடியும் இந்த விஷயத்த. we have somewhere around 150 participants. ஏன் படிக்கக்கூடாது? ஏரோநாட்டிக்கல் படிச்சா ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லைங்க. ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் வந்து தனித்தனியா படிக்கிறவங்க ஆளுங்க இருக்காங்க. அதோடைய என்ஜின் பார்ட்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்துக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் படிச்சுட்டு பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி படிக்கிறவங்க வந்துட்டாங்க. சரியா, ஸோ இது படிக்கவே கூடாது. மரைன் இட்ஸ் எ ரிஸ்கியஸ்ட் கோர்ஸ். ஓகே, மரைன் இஸ் த ரிஸ்கியஸ்ட் கோர்ஸ். ஏன்னா வந்து நீங்க ஒரு மரைன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு ஷிப்ல வேலை கிடைக்குமானா நல்ல காலேஜில் படிக்கும் போது வேலை கிடைச்சிடும். ஆனா ஒரு 8 மாசம் 10 மாசம் வந்து யூ ஹேவ் டு பி இன் த ஃபீல்ட் ஆஃப் ஒரு ஷிப்லேயே தான் இருக்கணும். அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா we have some troubles and risk of pirates is more. நிறைய பைரட்ஸ் மாட்டோம்னா பிரச்சனை இருக்கும். ஓகே,
ஸோ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பண்ற பிசினஸ்க்கு நீங்க திருப்பி வந்துடலாம். ஓகே, வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியாஸ். பட் எந்த பிசினஸ் பேனா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஹேவ் அ பேஸ் ஆஃப் அ டிகிரி. ஃபியூச்சர்ல அப்படிதான் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. சரியா? ஈவன் ஃபியூச்சர் எப்படி மாறப்போகுது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கணும்னா அவங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேஷன் இல்லாம ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக்கல் வேலை கூட பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்ஜினியரிங் பத்தி புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கோர்சஸ் பத்தி நீங்க படிங்க. ஓகே, நான் சொன்ன கோர்சஸ் பத்தி நீங்க படிங்க. டவுட்ஸ் இருக்கும்போது இப்போ பின்னாடி வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் சார்பா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, அப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் இது ஓகே. அப்புறம் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா பிஆர் படிக்கலாம். பிஆர் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நீங்க நல்ல மார்க் எடுத்தாலும் பிஆர் படிக்கவே முடியாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் called NATA exam. Okay, called NATA exam. NATA exam is based on your creative skill of drawing, your creative skill of mathematics. இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து NATA exam இருக்க போகுது. கிளியர்? ஸோ NATAல வந்து somewhere around 70-80% of marks எடுத்தீங்கன்னா போதும். இன்ஜினியரிங் let's going to complete in another 1 or 2 minutes. என்னென்ன பேசிக் டவுட்ஸ் இருக்கு? பிஇ வேற பிடெக் வேறயா? இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். டிகிரி டிஃபரன்ஸே கிடையாது, ரெண்டுமே ஒரே டிகிரி தான். சரியா? சோ இதுக்காக நீங்க பார்த்துட்டு தாராளமா யோசிக்கலாம். நெக்ஸ்ட், 2 கோர்ஸ் படிக்கவே கூடாது. எது படிக்க கூடாது? ஏரோநாட்டிக்கல் படிக்க கூடாது, மரைன் இன்ஜினியரிங் படிக்க கூடாது. Business people ke I'm telling you idea, BE with MBA from top university will give you lot of knowledge, lot of skill. Okay, சரியா? இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து பயாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துன்னா ஜெனடிக் பயோமெடிக்கல் படிக்கலாம். சரியா? அந்த விஷயங்களை நீங்க தாராளமா படிக்கலாம். I think let's go with FAQs. Sir, ஒரு 5 minutes let's talk about arts and science colleges. இல்ல FAQ போயிடலாமா? Sure. 5 minutes நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தி சொல்லுங்க, தப்பு இல்ல. அதுக்கப்புறம் நம்ம FAQ போலாம். பாக்குறேன். சோ ஆர்ட்ஸ் பேஸ்ல வந்து ஓகே, சில கோர்சஸ் ரொம்ப முக்கியமான கோர்சஸ் தான். as I told, okay, BCom is most comfortable course. Okay, BCom is a most comfortable course. ஆனா இன்ஜினியரிங் மாதிரி தான் BCom. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து யூசிங் கம்ஃபர்டபிள் வித் யுவர் லிமிட்ஸ். உங்க லிமிட்ஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டா பாக்குறீங்க கேள்விப்பட்டோம். ஓகே, ட்ரிச்சில படிச்சிட்டா ஓகே, சரியா? நான் வந்து கோயம்புத்தூர் பக்கமா இருக்காங்க படிச்சிட்டா ஓகே. நீங்க வெளியே யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றோம். பிகாம்க்கு பெஸ்ட் பிளேஸ், ஐம் டெல்லிங் யூ, பிகாம்க்கு பெஸ்ட் பிளேஸ் பெங்களூர் இன் இந்தியா. ஓகேவா? இன் இந்தியா, நான் இந்தியா பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அதை விட பெஸ்ட்னா டெல்லி இருக்கலாம். பட் டெல்லியில என்ன சேலஞ்ச் அப்படின்னா வந்து 2 காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். ஆனா பெங்களூர்ல we have different universities. Example, Christ University, one of the best in India. Okay, பிகாம் அப்படி காலேஜ் பேஸ் பண்ணி போயிருது, பரவாயில்ல. வேற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னா 2 கோர்சஸ் இருக்கு. ஒன்னு CA, ரெண்டாவது லா. இது ரெண்டுமே இட்ஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட். எப்படி நான் இனிஷியலா சொன்னனோ MBBSக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ CAக்கு இருக்கு. as per survey people are telling that okay, India is need of 7.5 lakh CA in next 5 years. 7 லட்சம் chartered accountants வேணும் 5 வருஷத்துல. If you are a student of 10th, 11th standard, 12th standard, okay, irrespective of group, you can go for CA. If you are having interest towards that, CA degree படிக்கணுமா தேவை கிடையாது. There is an exam called CA Foundation. Even 12th முடிச்சவங்க, இப்ப 12th முடிச்சவங்க exam will falls on, okay, exam will falls on நவம்பர்ல தான். நீங்க இப்ப அப்ளிகேஷன் போட்டு CA Foundation exam எழுதலாம். சரியா? CA Foundation exam எழுதலாம். இப்ப அப்ளிகேஷன் போட்டு நீங்க எழுதலாம்.
ஓகே, டிகிரி முடிச்சுட்டு போகும்போது நிறைய காம்படிஷன் வந்துடும். அதாவது 12th முடிச்சுட்டு போறது ஈஸியான வழி சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் மூலியமா. ரெண்டாவது முக்கியமான கோர்ஸ் லா. லா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஒன். சரியா, நம்ம நினைக்கிறதெல்லாம் தாண்டி லாக்கான ஸ்கோப் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு ஃபேஸ்புக், கூகுள் மாதிரி கம்பெனிஸ் நிறைய ரெக்ரூட் பண்ணது யாரு தெரியுமா? லா கிராஜுவேட்ஸ். லா கிராஜுவேட்ஸ் நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கோர்ட்ல போய் வாதாடுறதுலாம் வேலையே கிடையாது. இன்னைக்கு உக்காந்த லீகல் கன்சல்டிங் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் வேலை. உக்காந்த லீகல் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, வேலையே அதுதான். அண்ட் யூ கேன் earn in lakhs and lakhs. பட் again, இதுக்கு colleges are very very important. Not the colleges, okay, in our nearby places. There are specialized colleges called National Law Universities, NLUs, National Law Universities. எப்படி இன்ஜினியரிங் ஐஐடி பெஸ்ட்னு சொல்றோமோ, மெடிக்கலுக்கு எய்ம்ஸ் பெஸ்ட்னு சொல்றோமோ, அந்த மாதிரி லாக்கு நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பெஸ்ட் ஒன் இன் பெங்களூர். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் லைக் கேரளாவோட நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிச்சில் இருக்கு, அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ரிஃபர்டு கோர்சஸ். இதுக்கு நேஷனல் லா யூனிவர்சிட்டி மாதிரி போகிறதுக்கு போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் மட்டுமா போதுமா? பத்தாது. யூ நீட் டு ரைட் கிளாட் எக்ஸாம். எப்படி சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் சொல்றோம், அதே மாதிரி கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, அந்த டெஸ்ட் போறது தான் பரவாயில்ல, ஏன்னா உங்க மார்க்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ், இப்போ அந்த எஃப்ஏக்யூஸ்ல பார்த்துட்டே வரலாம். தென் நிறைய டவுட்ஸ் நம்ம பத்தி பேசலாம். சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்ஸ்டியூட்னு எதுவுமே கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் ஐசிஏவோட ஏஜென்சிஸ் இருக்கும். ஐசிஏவோட ஏஜென்சிஸ் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்று இருக்கும், அங்க படிக்கலாம். சரியா? கிளாட் படிக்கிறதுக்கும், நீட் படிக்கிறதுக்கும், ஜேஇ மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கும், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், த்ரூ பிஇசி, த்ரூ பல்லப்பட்டி எக்கனாமிக் சேம்பர், வி ரீச் அகாடமி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ பீப்புள். நான் ஆல்ரெடி ரொம்ப சொல்லிட்டேன், நீட்ல நீங்க எடுக்க வேண்டிய மார்க் 520 தான். நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உள்ள போயிடலாம். ஜேஇல எடுக்க வேண்டிய மார்க் அவுட் ஆஃப் 300, just 30% of marks. You can think about now, you can get into. Same applicable for CLAT. And one thing I forgot to tell, இந்த வருஷம் நிறைய பேர் விஐடி பத்தி கேட்டீங்க. விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் has been cancelled. That is based on board exam marks இருக்க போது இல்ல எங்களை மாதிரி தெரிஞ்ச பீப்புள் மூலமா. ஓகே, நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அப்படியே சேட் பாக்ஸ்ல போட்டு வரலாம். Any doubts you can ask, and thanks for patient listening. Sir, Riyaz sir, you can start asking questions. I think Prince sir ulla vandirupar nenikiren. வந்துட்டாங்க. So I request our Prince sir to give a few words. அப்புறம் நம்ம frequently asked questions போலாம் நினைக்கிறேன். Prince sir, it's over to you. Prince sir. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ப்ளஷர் மீட்டிங் ஆல் மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாத்தையும் பார்க்கறது மிகப்பெரிய சந்தோஷம். Sir, mic muted. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? ஆடியபிள்? நல்லா இருக்கு, நல்லா கேக்குது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிஸ்னிங். 145 பேர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா கவனிச்சுட்டு இருக்கீங்க. இது ரொம்ப டைனமிக்கான ப்ரோக்ராம். அது ஓகே, நீங்க क्वेश्चंस ஆரம்பிங்க, அப்புறம் கடைசியா பேசுறேன். ஓகே. தமிழ் சார்? எஸ் சார், சொல்லலாம். ஓகே, இப்போ நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ கவனிச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பிரயோஜனமாகிற ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து உங்களோட கலந்துரையாட போறேன். எனது கனவு ஆய்வு திட்டத்தை
எவ்வாறு புதிய வழிமுறையில் தேடுவது, அதற்கான பல்கலைக்கழகத்தை எவ்வாறு தொடர்பு கொள்வது? பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஸோ இதுல ரெண்டு விதமா ஆன்சர் பண்ண ஆசைப்படுறேன். ஒன், இஃப் யூ ட்ரீம் டு பி, நீங்க எந்த கோர்ஸ்லேயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல உங்களோட பேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நான் இந்த ப்ரோக்ராமோட இனிஷியலா சொல்லியிருந்தேன், there is an assessment called psychometric assessment. There's assessment called psychometric assessment. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சர் ஆகட்டும், நான் ஆகட்டும், இதில் நாங்கள் சர்டிஃபைடான டீம் இருக்கோம். த்ரூ பிஇசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் 40 minutes ஆன்லைன் அசஸ்மெண்ட். உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கொடுக்கும், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபீல்டு ஆக்சுவலா எது அப்படின்ட்டு சயின்டிஃபிக்கா ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட். தமிம் பாய், ஓகே, அன்மியூட் பண்ணிருங்க எல்லாத்தையும். தமிம் பாய் சார் மியூட் பண்ணிருங்க. மியூட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். சாரி தமிம் பாய் மியூட் பண்ணிருங்க எல்லாத்தையும். தமிம் டன். ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். சூப்பரா கேக்குது. வெரி குட். ஸோ சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் இஸ் த பேஸ் ஃபார் ஆல் யுவர் ட்ரீம்ஸ். ஓகேங்களா? காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இந்தியா பேஸ்டு காலேஜா இருக்குமா இல்லை இன்டர்நேஷனல் பேஸ்டு காலேஜா இருக்குமா, ரெண்டு விஷயம் இருக்கணும். ஜென்ரலி இன்டர்நேஷனல் பேஸ்டு காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ற காலேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ பேஸ்ட் ஆன் மெடிக்கல் கோர்சஸ், நீங்க மெடிக்கல் சைட்ல இதை யோசிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படின்லாம். I'll tell you, Bangladesh is the safest choice நமக்குலாம். பங்களாதேஷ்ல போய் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த மாதிரி ஒரு காலேஜ் எடுத்து நீங்க படிக்கலாம். அதுக்கான கைடன்ஸ் எப்படி அப்படின்னா வந்து, you can ask the people like us. நீங்க எங்களை மாதிரி பீப்புள்கிட்ட வந்து நீங்க தாராளமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். We are there to guide you generally, and we are not recommending any other UG courses for abroad. ஓகே, நாங்க வேற யூஜி கோர்சஸ் வந்து அப்ராட்ல ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் சொல்றோம். சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங் படிக்க காமனா போலாமானா தட்ஸ் எ கொஸ்டின் மார்க், பிகாஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவோட ஜெர்மன் தான் பெஸ்ட் பிளேஸா இருக்கும். பட் ஜெர்மன்ல போய் படிக்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஓகே, ஜெர்மன்ல போய் படிக்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றதாகட்டும், ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதாகட்டும், ரெண்டுமே இட் வில் டேக் நிறைய ப்ராசஸ் செலக்ட் பண்ணணும். ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னா கோ ஃபார் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட். ஒரு இன்ஜினியரிங் ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும்னா ஆஸ்க் வித் த கன்சல்டன்ட்ஸ். எங்கிற மாதிரி கன்சல்டன்ட்டை கேளுங்க. we are there to support you. சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். வளமையான சிந்தனைக்கு ஏற்ப தமிம் பாய் எஸ் சார். கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுங்களேன். யாரோ ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க. இல்ல 3 பேர் தான் அன்மியூட் ஆயிருக்காங்க. 3 பேர் தான் அன்மியூட் ஆயிருக்காங்க. அவங்கள ஹோல்ட் பண்ணிருங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? கண்டினியூ பண்ணலாம். இப்போ 3 பேர் தான் அன்மியூட் ஆயிருக்காங்க. கோ ஹெட். ஓகே. வளமையான சிந்தனைக்கு ஏற்ப நமது ஊர் மற்றும் நமது மாநிலத்தில் படிக்கலாம் என்ற அடிப்படையில் முறைகளை தேர்வு செய்யலாம். யார் அவங்க கால் பண்ணி கூட பேசலாம். இல்ல லாஸ்டா வந்த சவுண்ட் வந்து பிரின்ஸ் சாரோட மைக்ல இருந்து வந்தது. நான் மியூட் பண்ணிட்டேன். வளமையான சிந்தனைக்கு ஏற்ப நமது ஊர் மற்றும் நமது மாநிலத்தில் படிக்கலாம் என்ற அடிப்படையில் துறைகளை தேர்வு செய்யாமல் மாற்று வழிகள் என்ன? தமிழ் சார். As I told, ஓகேங்களா, purely based on colleges matters. இப்ப சில பேர் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா கேக்குறாங்க. ஒரு உங்களுடைய ரெஃபரன்ஸ்ல திருச்செங்கோடு இருந்து பேசியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பேசியிருந்தாரு. நான் பிடெக் படிக்க வைக்கிறேன் சார், என் பையனை வந்து நான் ஃபாரின்ல படிக்க வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. த பேஸ் லைன் ரொம்ப சிம்பிள் சார். ஃபாரின்ல படிக்க வைக்கணும்னா வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி போக வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா?
இப்ப யூஎஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், இசிஇ மாதிரி கோர்சஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கோர்சஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆகட்டும், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து யூஎஸ் பேஸ், அந்த அமெரிக்கன் பேஸ் கண்ட்ரிஸ் போறது ஓகே. ஃபேஷன் டிசைனிங் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அகைன் அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ரீசெண்ட் டைமா. ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னா வந்து இந்தியாவில் வந்து எக்ஸப்ட் என்ஐஎஃப்டி நல்ல காலேஜஸே கிடையாது. அண்ட் இட்டாலி இஸ் கிவிங் த பெஸ்ட். இப்போ இட்டாலி போய் படிக்க முடியுமானா வந்து எஸ் படிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய மித்து என்ன அப்படின்னா வந்து நிறைய செலவாகும் கிடையாது. There are lot of universities giving 100% scholarship. Example, I'm telling about German. Okay, Germany பத்தி சொன்னீங்கன்னா ஜெர்மனில இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். Even all the government universities are giving say 75% to 100% scholarship. ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன, ஜெர்மனியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப காஸ்ட்லியா. ஸோ இங்க படிக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் படிச்சாதான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. காலேஜஸ் பேஸ் பண்ணி தான் we have to go for this studies. If you are very much passionate about fashion designing, எனக்கு பயங்கர கிரியேட்டிவா இருக்கு, எனக்கு வந்து நான் படிக்க முடியும், நான் வெளியே போய் படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய காஸ்ட் எஃபெக்ட்ல பெரிய சேலஞ்ச் இல்லை அப்படின்னா வந்து ஐம் ரெக்கமெண்டிங் டு கோ ஃபார் இட்டலி. போய் படிங்க. ஆனா இதுல சேலஞ்ச் எங்க வருது அப்படின்னா வந்து பீப்புள் ஆர் நாட் நோன் அபவுட் த ரைட் கன்சல்டிங் கைண்ட் ஆஃப் பீப்புள். இப்பயே 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கும். நான் அந்த காலேஜ் சீட்டை வாங்கி தரேன், அதுதான் ரொம்ப பெஸ்ட் காலேஜ். ஐ டோன்ட் வாண்ட் நேம் த காலேஜஸ் ஹியர். ஓகே, நிறைய 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 பேர் வந்து ஃபோன் பண்ணி இதுதான் பெஸ்ட் காலேஜ் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொரு பெரிய சேலஞ்ச் வந்து பியர் ப்ரெஷர் ஆர் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். ஐ கேன் சே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் போடுறாங்க, நான் இங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்க உடைச்சிட்டு இப்ப டைரக்டா ஒரு கன்சல்டிங் மாதிரியோ இல்ல போன்ல ஒரு கன்சல்டிங்கோ வாங்கினீங்க அப்படின்னா வந்து வண்டர்ஃபுல் ஃபியூச்சர். ஸோ தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போய் படிக்கிறது நாங்க ரெக்கமெண்ட் பண்றோமா? எஸ், ரெக்கமெண்ட் பண்றோம். ஆஸ் ஐ டோல், இப்போ பிகாம் மாதிரி படிக்கணும், கோ ஃபார் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி. இந்தியாலேயே வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், கோ டு என்ஐஎஃப்டி பெங்களூர். ஓகே, நான் பெஸ்ட் இப்போ ஏரோஸ்பேஸ் படிக்கணும், ஐஏஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவாண்ட்ரம், இங்க போய் படிங்க. ஸோ இதுதான் வந்து பேஸ்டா இருக்கணும். நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து நம்ம இங்கேயே படிச்சுட்டு போதும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் மாறி போச்சு டியூ டு காம்படிஷன்ஸ். நீங்க வெளியே போயிட்டு காலேஜ் பேஸ் பண்ணி கண்ட்ரி பேஸ் பண்ணி படிக்கிறது பரவாயில்ல. ஆஸ் ஐ டோல்ட், எம்பிபிஎஸ்க்கு பங்களாதேஷ் மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப நல்ல சேஃபான கண்ட்ரி. இப்ப நீங்க சொன்ன இந்த கருத்துல எங்களுடைய மக்களுக்கு ரொம்ப உபயோகமாற மாதிரி ஒரு கருத்து. ஏன்னா எங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி எங்க போகணும்னாலும் ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதை நாங்க ஒரு முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மால் முடியாது என்ற எண்ணங்களோடு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட், ஐஐடி, ஜேஇஇ, கிளாட், சிஏ போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதாமல் இருப்பதினால் என்ன விளைவுகள்? குட், வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. இதுல ஸ்டார்ட் வித் நீட் நவ். நீங்க நீட் எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டாக்டர் ஆக முடியாது, ஈவன் சித்தா டாக்டர் ஆக முடியாது, ஹோமியோபதி டாக்டர் ஆக முடியாது. நீட் எழுதலையா நீங்க வெட்டினரி டாக்டர் கூட ஆக முடியாது. ஏன் எழுதணும்? போர்டு எக்ஸாம்ல 100க்கு 90 மார்க் நல்ல மார்க்னு சொல்றோம். ஆனா நீட்ல 720க்கு உங்களை யாரும் 650 எடுக்க சொல்லி கூட கேட்கல. As I told the cut off, இந்த வருஷம் cut off for BC Muslim category not more than 520, 530. நீங்க 500ல இருந்து 530 மார்க் எடுத்தீங்கன்னா போதும், சீட்டு கிடைச்சிரும். Not even asking 90% of marks, somewhere around 75% to 80% of marks எடுத்தா நீட்ல சீட்டு கிடைச்சிரும். நீட்டை பத்தி பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. 12th படிக்கிற சிலபஸ் தான் அதுலயும் இருக்கு. அவங்க என்ன ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க, கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் திங்கிங் கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஓகே, கம் டு ஜேஇ. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னோட செஷன்லயே. அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கீழே வர காலேஜஸ்ல we have 470 colleges under அண்ணா யூனிவர்சிட்டி. பட் நல்ல காலேஜஸ் எவ்வளவு? நாட் ஈவன் 30. அதுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும்? 190+. இஸ் இட் பாசிபிள் ஃபார் எவ்ரிபடி? நோ. ஏன்னா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி பேக்ரவுண்ட்ல இருந்து கண்டிப்பா 90% மார்க்ஸ் வாங்குறது அவ்வளவு கஷ்டம். 95% அவ்வளவு கஷ்டம். ஸ்டேட் போர்ட்ல படிச்சீங்கன்னா எடுத்துட முடியும். பட் ஜேஇ மீன்ஸ் அகைன் யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட பெஸ்ட் என்ஐடி ட்ரிச்சில இருக்கு. அங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50% ஆஃப் சீட்ஸ் இருக்கு. அதுல 300 மார்க்குக்கு ஓகேவா 130 மார்க் எடுத்தா உள்ள போயிடலாம், 140 எடுத்தா உள்ள போயிடலாம். ஏரோஸ்பேஸ் தான் இந்தியாவோட பெஸ்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ்னு சொல்லிட்டேன்.
நிறைய பேரோட இன்னைக்கு ட்ரீம் வந்து டு பிகம் அஸ் அப்துல் கலாம் சார். ஓகே, அவர் அளவுக்கு வந்து ட்ரீம் பண்றோம், அவர் மாறி வரும் நம்ம ட்ரீம் பண்றோம். இப்ப ஏரோஸ்பேஸ் படிக்கிறதுக்கு ஐஏஎஸ்டில ஃப்ரீ ஆஃப் கோர்ஸ் படிக்கலாம். நீங்க 12th எக்ஸாம்ல 100% ஸ்கோர் பண்ணாலும், ஐம் டெல்லிங் தி வேர்ட், 100% ஸ்கோர் பண்ணாலும் நீங்க ஏரோஸ்பேஸ் படிக்கவே முடியாது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எந்த காலேஜ்லயுமே ஏரோஸ்பேஸ் கிடையாது. நீங்க ஜேஇ மாதிரி எக்ஸாம் எழுதுனாதான் நீங்க ஏரோஸ்பேஸ் படிக்கவே முடியும். அதுவும் 300க்கு நீட் டு ஸ்கோர் 180 ஃபார் ஐஏஎஸ்டி, அவ்வளவுதான். அண்ட் பேக் டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகே, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கு அக்ரிகல்ச்சர் மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சு எழுதுறீங்க, ஒரு வெட்டினரி மாதிரி கோர்ஸ் படிச்சு எழுதுறீங்கன்னா இது வெரி வெரி ஈஸி. நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு மைண்ட் செட் என்ன, பக்கத்துல இருக்கும் யாரோ சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டம்ப்பா, நீட்லாம் படிக்க வேணாம்ப்பா, ஜேஇ எல்லாம் எதுக்கு மீனா படிக்க வச்சுட்டு. நான் சொல்றேன், ஜேஇ வந்து என்ஐடி ட்ரிச்சில தான் இருக்கு. நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு இந்தியாவோட பெஸ்ட் காலேஜ் இருக்கு, அங்க இந்தியால வேற எங்கேயோ வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம படிக்கல, ஏன்னா ஜேஇக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. காரணம் பயம். ஜேஇயோ நீட்டோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் ஒன்லி ஒன் திங் யூ ஷுட் ஃபோக்கஸ் தட், அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன. As I told in the beginning itself, இப்பயே சொல்றோம், இப்ப ரீச் அகாடமில பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ரீச்ல மட்டும் 100+ டாக்டர்ஸ் கொடுத்தோம். ஓகே, 100+ டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மட்டும். ஜேஇ எல்லாம் வந்து will give you sure shot results. ஸோ இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அதுவே போதும். ஸோ எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கரெக்டான வகையில ப்ரிப்பேர் பண்ணணும். 50% மார்க் எடுத்தா போதும் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்லயோ, கிளாட் மாதிரி எக்ஸாம்லயோ, சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல நீங்க எடுக்க வேண்டிய மார்க்கே 50% தான். சிஏ போகணும்னா சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும், 400 மார்க் டோட்டலா. ஓகே, 400 மார்க் நீங்க 200 மார்க் எடுத்தா போதும், சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கலாம். ஸோ இது கூட படிக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். போர்டு எக்ஸாம்ல நம்ம 95% கஷ்டப்படுறோம். இதுல சிஏ ஃபவுண்டேஷன் கேட்கறது 50%, ஜேஇல கேட்கறது 40%, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கறது 70%, நீட்ல கேட்கறது 70%. அவ்வளவுதான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸே. அது நம்மளால எடுக்க முடியாதா? ஆஸ்க் யுவர்செல்ஃப். நீங்க ஆன்சர் பண்ணலாம் இல்லை, உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. 95% நம்ம கஷ்டப்பட ரெடியா இருக்கு, நம்ம 50, 60, 70% ஏன் கஷ்டப்பட ரெடியா இருக்கிறது இல்லை? பிகாஸ் அந்த பியர் ப்ரெஷர் அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப நன்றி. அதாவது நுழைவுத் தேர்வுகளை எழுதாம ஒரு பிரம்மையில நம்ம வாழக்கூடாதுங்கிறது உங்களுடைய கருத்து. அதை வந்து எங்களுடைய மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும். அடுத்த கேள்வி, கல்விக்கான நமது முஸ்லிம் கோட்டாவின் இடம் பற்றிய சதவீதம், ஊக்கத்தொகை மற்றும் உதவித்தொகை நான் எவ்வாறு பெறுவது, அதை எப்படி கண்டுபிடிப்பது? முஸ்லிம் கோட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பனாரஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பனாரஸ் யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் 100% ஸ்காலர்ஷிப் ஃபார் முஸ்லிம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஓகே, அதை தாண்டி 1-2 யூனிவர்சிட்டிஸ் வந்து பண்றாங்க. ஆனா ஆல் ஓவர் இந்தியால வந்து there is no special category for Muslim category. ஆனா தமிழ்நாட்டுல there is a special category called BC Muslim. ஓகே, called BC Muslim அது ஒரு கேட்டகரியே இருக்கு. அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி கவர்மெண்ட்ல MBBS சீட்ஸ் இருக்கு, பிஇக்கு சீட்ஸ் இருக்கு. ஓகே, 3% ஆஃப் சீட்ஸ் ஆர் கிவிங் டு BC Muslim கேட்டகரி. 3% சீட்ஸ் நமக்கு தான். இது நம்ம தெரிஞ்சாவே போதும். தான் சொல்றேன் இல்லையா, ஒரு பிசி ஸ்டூடெண்ட்டுக்கும் BC முஸ்லிம்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு பிசி ஸ்டூடெண்டா இருந்தா, ஒரு BC இந்து ஸ்டூடெண்டா இருந்தா அவன் 510 மார்க் எடுத்தே ஆகணும் நீட்ல. ஆனா ஒரு BC முஸ்லிம் ஸ்டூடெண்டா இருந்தா 490 எடுத்தா போதும். இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்பிளான எக்ஸாம், பிசி கேட்டகரிக்குள்ள 2 ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, 510 மார்க் கூட 20 மார்க் கம்மி இருந்தா நமக்கு சீட்டு கிடைச்சிடும். அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் there are lot of organizations are giving scholarship based on the courses. Okay, example, if you are getting into law, I'm sorry, MBBS னு வெச்சுக்கலாம். MBBS னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து course based, I mean community based scholarship. ஒரு வருஷத்துக்கு 25,000 to 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 15,000 to 20,000 ஸ்காலர்ஷிப் தராங்க based on the courses. Okay, as I told, Banaras Mar universities வந்து they are giving 100% scholarships. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் we are specialized. BC முஸ்லீம் கேட்டகரி நமக்கு மட்டும்தான் இருக்கு. நியர்பை ஸ்டேட்ல கூட அப்படி ஒரு கேட்டகரி பெருசாலாம் கிடையாது. ஸோ we are privileged to be here. இந்த கேட்டகரிக்கான சீட்ஸை
உண்மையை சொல்ல போனா வந்து நம்ம லாஸ்ட் இயர் 2-3 மெடிக்கல் சீட் ஃபில் பண்ணல, நமக்கான சீட்ஸ் கடைசியா ஃபில் பண்ணல, அதை வந்து ஜென்ரலுக்கு மாத்தி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்றோம். ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு சயின்ஸ் குரூப் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், நீங்க வந்து இப்போ சேலம்ல பெரியார் யூனிவர்சிட்டி இருக்கு, பெரியார் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு எம்எஸ்சி ஜியாலஜி படிக்கிறீங்க, ஒரு எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 13,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, உங்களுக்கு அங்க ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 6,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதை தாண்டி ஹாஸ்டல்லையும் ஃப்ரீ, ஃபுட்டுக்கு மட்டும்தான் காசு. ஸோ இந்த மாதிரி 13,000 to 15,000 ரூபாய் பேஸ்ட் ஆன் தி பிஜி கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ், 25,000 to 30,000 ரூபாய் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் கோர்சஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு தனியா அப்ளிகேஷன் மட்டும் போட்டு போகணும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சா போதும். மிக்க நன்றி. உங்களுடைய கருத்து வந்து ஆழமான கருத்து. முஸ்லிம் கோட்டா வந்து அதிகமா ஃபில்லே ஆகாதனால, எங்கள் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால அது பயன்பாட்டில் இல்லாம போயிருது. நம்ம மாநிலத்தை அதுவும் பிசி முஸ்லீமுக்கு தனி கோட்டா வைத்திருக்கும் பொழுதும் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலைங்கிறது வருத்தம் அளிக்குது. அதுல நாங்க ஆய்வு செய்து அதை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். அடுத்தபடியா, படிக்கும் பொழுதே கூடுதலாக திறன் சார்ந்த கல்வி முறைகளை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் காண்பது எப்படி? படிக்கும் பொழுதே கூடுதலாக திறன் சார்ந்த கல்வி முறைகளை கற்றுக்கொண்டு முன்னேற்றம் காண்பது எப்படி? ஸோ இதுக்கு ஆக்சுவலா வந்து நீங்க ஆல்ரெடி பிஇசியில பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வெளியே வரான்னு வச்சுக்கோங்க, பேசிக்கான ஸ்கில் என்ன? கம்யூனிகேஷன் நல்லா பேசணும். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருக்கீங்க. ஓகே, திங்கிங் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்கிங் பத்தி ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருக்கீங்க. ஸோ பேசிக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, டெசிஷன் மேக்கிங், இந்த 3மே ரொம்ப முக்கியமான திறன்களா பார்க்கப்படுது இன்னைக்கு இருக்க பொசிஷன்ல. அந்த 3 திறன்களை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் அப்கோர்ஸ் கம்யூனிகேஷன்ல வந்து இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நம்மளோட லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசுவோம், ஆனா பேசுறதுக்கு பயப்படுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம உடச்சிட்டாவே போதும். இந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான். நிறைய பேர் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வந்து இங்கிலீஷ் பத்தி ரொம்ப யோசிப்பேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், அவன் இது கலாச்சிருவானா என்ன அப்படிலாம் யோசிப்பான். அப்படிலாம் இல்லை. பை டே ஸ்டூடெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% உங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரும். அப்போ மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வளமையான ஒரு கல்வி முறையில படிக்கிறது மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி தேரியா இல்லாம திறன் சார்ந்த கல்வியில அவங்க திறன்பட இருந்தால் மட்டுமே தான் எதிர்காலம் நல்ல ஒளிமயமானதாக இருக்குங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா, உயர்கல்வி படிக்கும் பொழுது எனது துறை சார்ந்த கல்விக்கான சமூகத்தின் கட்டமைப்புகளில் இணைத்துக் கொள்ள வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? ஒரு கிராஜுவேட் படிக்கிறாரு, காமர்ஸ் படிக்கிறாரு அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு, அவருக்காக சொசைட்டில ஒரு ஃபோரம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து படிக்கும் பொழுதே அவரு ஒரு பேரலா இணைத்து கொண்டு வந்தா தான் ஒரு வாழ்வில் ஒரு சிறப்பு நிலை இருக்குங்கிறது கருத்து. அது என்னென்ன இருக்கு? கரெக்ட் கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. இன்ஜினியரிங்ல வந்து எப்பயுமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வேல்யூகள் ரொம்ப அதிகமா இருக்கும். கட்டமைப்புகள் பத்தி இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், ட்ரிபிள் மாதிரி கோர்ஸ் ஆகட்டும். அண்ட் நம்ம நிறைய பேருக்கு தெரியாதது வந்து ஒவ்வொரு கார்பரேஷன்லயும், ஓகே, ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் that corporation, that municipality is giving stipend with the training, okay, or training with stipend, நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, உள்ள போயிட்டு நீங்க கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். This is more of engineering people. And there is a course called sandwich courses. இப்போ இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் வந்து சாண்ட்விச் கோர்சஸ் சொல்லுவாங்க. இந்த சாண்ட்விச் கோர்சஸ் எதுக்கு அப்படின்னா, அவங்க படிக்கும் போதே வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ இன்ஜினியரிங் 4 வருஷம் அப்படின்னா வந்து சாண்ட்விச் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஏன்னா நீங்க படிக்கும் போதே ஆன் தி ஜாப் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதுக்காக தான் ப்ராஜெக்ட் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ப்ராஜெக்டை காப்பி அடிச்சு கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு பெல்மார் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, ரிச்சி பெல் ஆகட்டும், அண்ட் இந்தியன் ஆயில் ஆகட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து பீப்புளுக்கு வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க படிக்கும் போதே. ஸோ படிக்கும் போதே இவ்வளவு விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் பட்டுட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போகிறது இல்லை.
இப்ப ரீசெண்டா எடுத்துக்கோங்க, கடைசியா லான்ச் பண்ண சந்திராயன்ல ஓகே அதோடைய இன்ஜின் பார்ட்ல ஒர்க் பண்ணி கொடுத்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. சந்திராயன் வந்து இன்ஜின் பார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சேலம்ல சோனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நோ ஐ கேன் சே இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கரூர்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் பேர் மறந்துட்டேன். இஸ் அ முஸ்லீம் கை. அந்த கலாம் செட் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு சின்ன கையடக்க லெவல்ல வந்து ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணார். எனக்கு அவர் பேர் மறந்துச்சு, ஸ்ட்ரைட்டா எனக்கு வரல. ஓகே ஓகே நீங்க ஷாருக்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஷாருக்லாம் யோசிச்சு பாருங்க. படிக்கும் போது சேட்டலைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவரோட சேட்டலைட்டுக்கான நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நமக்கான கையில இருக்கு. இப்ப கவர்மெண்ட் ஹஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரைவேட் ஆர் இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது வந்து இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் லெவல். ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ப்ராஜெக்டா பண்ணணும். அது ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும். நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம், ஒரு கடையில வாங்கி கொடுத்து வேலையை முடிச்சிடறோம். காலேஜ் போகும்போது காப்பி அடிச்சு கொடுத்துறோம். அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு. கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங். நான் கார்பரேஷன் பத்தி சொல்லிட்டு எக்ஸாம்பிளே கொடுத்துறேன். யாராவது ஃபைனல் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் இட். ரியா சார். நன்றி. இறுதியான ஒரு கேள்வி. வெளிநாடுகளில் மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, வணிகம், பொருளாதாரம் படிக்கலாமா? மற்றும் இன்றைய காலகட்டத்திற்கேற்ப டிஜிட்டல் ஆன்லைன் கல்வி முறைகள் பயன்கள் யாவை? டன் சார். ஸோ டிஜிட்டல் கோர்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு ஆன்லைன்ல. நிறைய பேர் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி பத்தி கேட்டாங்க, டேட்டா சயின்ஸ் பத்தி கேட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்ப ஆன்லைன்ல ஃப்ரீயாவே இருக்கு. நீங்க ஃப்ரீயா ஆன்லைன்ல இப்பயே படிச்சுக்கலாம். irrespective of your degree. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பிரச்சனையே கிடையாது. நீங்க லாகின் பண்ணி அதை படிச்சுக்கலாம். இப்ப வெளிநாட்டுல ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு இந்த ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபாரின்ல போய் படிக்கலாம். எஸ், தேர் ஆர் யூனிவர்சிட்டிஸ். எம்பிபிஎஸ் ஃபாரினுக்கு வந்து இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு சீட்ஸ் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. போய் படிக்கலாம். பட் போற கண்ட்ரி நல்ல கண்ட்ரியா இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து we are not recommending country. இப்ப ரஷ்யா பேஸ் பண்ண கண்ட்ரிஸ் நான் ஆல்ரெடி ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். இப்ப ரஷ்யா உக்ரைன்லாம் பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஒரு 15 lakhs இருந்துச்சுன்னா வந்து இப்போ நீங்க டாக்டர் முடிச்சுட்டு வந்துடலாம். பட் we are not recommending. And after COVID, China is not at all recommending. Okay. நான் இனிஷியலா சொன்ன மாதிரி for our community people, Bangladesh will be a best choice. ஏன்னா இந்தியன் டாக்டர்ஸ், இந்தியன் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். And no government is talking about removal of FMCE exam. நீங்க அங்க ஃபாரின்ல MBBS முடிச்சிங்க வந்து அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாமா இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்ஸாம் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஃபாரின்ல போய் MBBS படிக்கலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரிஸ். ஓகே, கைண்ட் ஆஃப் 1 or 2 யூனிவர்சிட்டிஸ் ஆர் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 8-10 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஒரு 2 யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் பிலிப்பைன்ஸ். பங்களாதேஷ்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் இஸ் வெரி மச் வெல். அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ டோல்ட் ஸ்பெஷலைஸ்டா பார்க்கணும். பட் என்னோட ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பிஜி போய் வெளியே படிங்க. இப்போ MBA எல்லாம் போய் வெளியே படிங்க. BBA எல்லாம் தயவு செஞ்சு இங்கேயே படிங்க. இன்ஜினியரிங் பேஸ்ட் ஆன் தி ஃபினான்ஷியல் பொசிஷன், பேஸ்ட் ஆன் தி கோர்சஸ் we can think about it. Not recommended 100%. உங்களுடைய பொன்னான நேரத்தை 1 மணி நேரத்திற்கு மேலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்து உதவியதற்கு PEC சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஓவர் டு பிரின்ஸ் சார், ஒரு சில வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, இப்போ சார் ரைட் சைட்ல நிறைய क्वेश्चंस கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ மை ரிக்வெஸ்ட் யூ இஸ் திஸ். நான் வந்து தமிழுடைய நம்பர் வந்து PEC மூலமா உங்களுக்கு தந்துடுறேன். எப்பனாலும் வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிட்டு, இந்த கோவிட் முடிஞ்சு நேர்ல வந்து பார்த்து பேசிட்டு, மலேசியா போலாமா, சிங்கப்பூர் போலாமா, எந்த கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்ட கேட்டு முடிவெடுக்கிறது தான் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்க சொல்றதும் கேட்டு முடிவெடுக்க முடியாது. அவங்களுக்கு நடந்ததே உங்களுக்கு நடக்கும்ன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. அதனால பொதுவா இந்த எய்த்து வீட்டுல சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, மேல் மாடியில சொன்னாங்கிற மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ற பழக்கத்தை இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. இந்த தமிழ்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்டா எக்ஸ்பர்ட்டா அதுக்காக படிச்சிருக்காரு, ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால
நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி தான் ஒரு முடிவு எடுக்கணும். பட் ப்ராப்ளமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட் ஒன்று இருக்கு. நம்ம வந்து ஒரு கோர்ஸ் முடிவு பண்ணும்போது அப்பா கிட்ட கேட்க மாட்டோம், அம்மா கிட்ட கேட்க மாட்டோம், டீச்சர்ஸ் கிட்ட கேட்க மாட்டோம், தமிழ் மாதிரி என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்க மாட்டோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா? என்னோட டவுட்டே அதுதான். உங்களுக்கே ஒன்றும் தெரியாது, உங்க ஃப்ரெண்டு அவருக்கு மட்டும் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவருக்கிட்ட எப்படி முடிவு எடுக்க முடியும்? அப்ப அந்த முடிவு எடுக்கிற பழக்கத்தை முதல் ஸ்டாப் பண்ணிடுறோம். பெரியவங்கள்ட்ட கேட்கலாம், பட் பெரியவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அக்கம் பக்கம் கேட்கறத விட்டுவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட போயிட்டு முடிவு எடுக்கிறது தான் இன்னைக்கு இருக்க சேலஞ்ச். அப்படி பண்றது தான் இன்னைக்கு வந்து செலாமத்தாகவும் இருக்கும், எல்லா வகையிலையும் சிறப்பானதாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து ஸ்காலர்ஷிப்ல ப்ரோக்ராம் இருக்கு, ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு பிராண்ட் கான்சியஸ் ஜென்ரேஷன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து வாட்டர் பாட்டில வாங்கி தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா கூட அக்வஃபினா இருக்கா கிண்ல இருக்கான்னு கேட்கற மாதிரி இந்த ஜென்ரேஷனே பிராண்ட் கான்சியஸ் ஜென்ரேஷனா மாறிட்டனால நீங்க எந்த ஊர்ல படிச்சீங்க, எந்த கோர்ஸ் படிச்சீங்கிறத விட முக்கியம் எந்த காலேஜ்ல படிச்சீங்கிறது தான். எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க விட முக்கியம் எனக்கு எந்த காலேஜ் படிச்சீங்கிறது தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஐடியா இருக்கட்டும், என்ஐடியா இருக்கட்டும், படிச்சு முடிச்சு வெளியே வந்து அந்த காலேஜ் பேரே போதும் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ணது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மட்டும்தான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பலபடி எக்கனாமிக் சேம்பர் மூலம் பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நீங்க பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஒரு ப்ரோக்ராமா எந்த வித கோர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலும் தயவு செஞ்சு பலபடி எக்கனாமிக் சேம்பர் மூலமாக எங்களுக்கு ஒரு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு முடிவெட்டீங்கன்னா இன்ஷால்லா நல்லா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நீட்டு மாதிரி கோர்ஸ், இந்த கிளாட் மாதிரி கோர்ஸ், ஐஐடி மாதிரி கோர்ஸ், என்ஐடி மாதிரி கோர்ஸ், இது எல்லாத்துக்கும் டேம் ரொம்ப 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 சீப்பா பலபடி எக்கனாமிக் சேம்பர் மூலம் வருதுனால ரொம்ப ரொம்ப டேம் பிரைசஸ்ல ப்ராஃபிட்டே இல்லாம நம்ம மக்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி கோர்ஸ் எதாவது அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அதையும் நீங்க பாருங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது கொஞ்சம் கிளாரிட்டியோட நீங்க பாத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட் யூ. இன்ஷால்லா எந்த ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னாலும் தயவு செஞ்சு இங்க ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு நீங்க அப்படி கன்சல்ட் பண்ற போது பெருசாலாம் நாங்க சார்ஜ் பண்ண போறதும் கிடையாது. அதனால உங்களுக்கு காஸ்ட் பத்தி கவலைப்படாம தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுங்க. அதே மாதிரி அந்த இந்தியன் மைண்ட் செட் தயவு செஞ்சு தாண்டி வெளியே வாங்க. ஒரு இந்தியன் மைண்ட் செட் ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் இருக்காது. இந்தியன் மைண்ட் செட் கேட்டீங்கன்னா காசுன்னு சொன்னாவே 4 அடி பின்னாடி போயிடுது. ஓகேங்களா? அது சீப் அண்ட் பெஸ்ட். நான் வந்து சைனா போயிருந்தப்போதான் என்னை பார்த்து ஒருத்தன் இது சொல்லி சிரிச்சான். சைனா நானும் என் பார்ட்னர் சைனா போயிருந்தப்போ என் பார்ட்னர் வந்து ஒரு பர்னிச்சர் ஷாப்புக்கு போயிட்டு எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா அப்படின்னு சொன்னான். இந்த சீப் அண்ட் பெஸ்ட்ங்கிற வார்த்தையை சொன்னாங்கன்னா அவன் திருப்பி எங்களை பார்த்து கேட்டான், இந்தியன் அப்படின்னு கேட்டான். அடுத்தது இந்தியன் அப்படின்னு கேட்டான். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னதுதான், உலகத்திலேயே இந்த காம்பினேஷன் போடுற ஒரே ஆள் நீங்க தான் அப்படின்னு சொன்னான். சீப் பெஸ்ட் அது எப்படி கிடைக்கும்னு கேட்டான். சீப்பான பொருள் பெஸ்டா இருக்க வாய்ப்பு இல்ல, பெஸ்டான பொருள் சீப்பா கிடைக்க வாய்ப்பு இல்ல. அப்படி வித்தியாசமான காம்பினேஷன் போட முடியும், அது இந்தியன்ஸால மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி ஒரு பொருள் சீப்பாவும் பெஸ்டாவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பெஸ்டான ஒரு பொருள் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான விலை கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஓகேங்களா? சீப்பான ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா சீப்பா தான் அது இருக்கும், அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப் இருக்கு தெரியுமா? இஃப் யூ த்ரோ பீனட்ஸ் ஒன்லி monkeys will come அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கடலுக்குள்ளே தூக்கி போட்டீங்கன்னா மங்கீஸ் மட்டும்தான் வரும். அப்போ அதுக்கான குவாலிட்டி மனசு மட்டும் பெருசா ஆசைப்படும். நான் அதை அச்சீவ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படும். காசு கேட்டா மட்டும் 4 அடி பின்னாடி ஓடுவீங்கன்னா அதுக்கான தகுதியை நம்ம ஒன்றும் வளர்த்துக்கணும்னு அர்த்தமாயிடும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட விஷயத்தை பிளான் பண்ணுங்க. காஸ்ட் எஃபெக்டிவா குவாலிட்டியா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த உலகத்துல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியாவில இருக்கு. அதை கைட் பண்றதுக்கு இன்ஷால்லா நாங்க இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பேக் டு யூ சார். மிக்க நன்றி பிரின்ஸ் சார். நம்மளுடைய பிஇசி வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து ரீச் அகாடமியோட இணைந்து நம்ம மக்களுக்கு இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைலிங் டெஸ்ட், இந்த மாதிரி உள்ள நல்ல பல விஷயங்களை எல்லாம் நம்ம முன்னிறுத்தி நம்ம மக்களை மேன்மைப்படுத்துறது தான் பிஇசியினுடைய எதிர்கால திட்டமா இருக்கு. அதனால உங்களுடைய 24/7 உதவி இந்த மக்களுக்கு எப்பவுமே இருக்குங்கிறது நீங்க போன முறையே தாழ்மையான நன்றி. ஓவர் டு மாஸ்டர் ஆஃப் செரிமனி முகமது தன்சீர். இன்றைய காலத்தின் கட்டாயத்திற்கேற்ப ஆழமான கருத்துக்களை எடுத்து கூறியதற்கு சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நன்றிகள் பல. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்டுள்ள பல்வேறு விதமான கேள்விகளுக்கு சிறப்பு அழைப்பாளர்களிடம் வினா விடை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அபுல் ஹசன் சாதலி அவர்களை அழைக்கிறோம்.
ஜஸாக்கல்லா ஹைரன் தன்சீம். இந்த வெபினார்ல கலந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பப்ளிக் ட்ரிகர் பண்ண கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி இப்போ நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சன்ட்ட கேட்க இருக்கிறோம். இதுல உங்களுடைய கேள்விகள் வரல அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகள் வழங்கப்பட்டிருந்தா அந்த கேள்விகளை வந்து நேரம் கருதி தவிர்த்துட்டு தேவையான கேள்விகளை மட்டும் இங்க கேட்கிறோம். முதல் கேள்வியா தமிழ் சார், முகமது இப்ராஹிம் கேட்ட கேள்வி இது எனக்குள்ளே இருக்கு. அலைடு மெடிக்கல் கோர்சஸுடைய ஸ்கோப் எப்படி இருக்கு? அனஸ்தீசியா டெக்னீஷியன், ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ் டெக்னாலஜி, எம்எல்டி நர்சிங், இந்த மாதிரியான கோர்சஸ் எவ்வளவு அவைலபிளா இருக்கு? சீட்ஸ் வந்து சஃபிஷியண்டா இருக்கா இல்ல ரெஸ்ட்ரிக்டடா இருக்கா? இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா வந்து ஒரு மாணவன் எப்படி தயாராகும் அப்படிங்கிற கொஸ்டின். டன் சார், குட் கொஸ்டின். ஆக்சுவலி அதில் அலைட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நான் கார்டியோ டெக்னாலஜி நம்பர் 1 சார். கார்டியோ டெக்னாலஜிக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் சொல்ல போனா வந்து ஆப்தோமெட்ரிங்கிற கோர்ஸ்க்கான டிமாண்டும் இருக்கு. யூ கேன் ஸ்டடி ஆப்தோமெட்ரி. இந்த கோர்ஸ் படிக்கலாம். பட் டிஎம்எல்டி மாதிரியோ பிஎம்எல்டி மாதிரி வரும்போது நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆஸ் டி ஃபார்ம் பி ஃபார்ம் எல்லாமே நிறைய பேர் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சா 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம் இல்லையா அப்படின்னா வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்பும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியல. ஏன்னா அதுலயும் வந்து நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து கார்பரேட் மெடிக்கல் ஷாப்ஸ் தான் நிறைய வரப்போறாங்க. ஸோ அதனாலதான் சில கோர்சஸ்க்கான வேல்யூ கம்மின்னு நான் சொல்றேன். வேல்யூ இல்லைன்னு சொல்லல. டி ஃபார்ம் பி ஃபார்ம்ல கொஞ்சம் யோசிச்சு படிக்கணும். பட் கார்டியோ டெக்னாலஜி படிக்கலாம், சூப்பரான கோர்ஸ். ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் படிக்கலாம், நாட் ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் படிக்கலாம். ஓகே, அது ரெண்டும் கோர்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. தென் அனஸ்தீசியா படிக்கலாம். அனஸ்தீசியாக்கு அண்ட் நர்சிங்க்கு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவோட அரப் கண்ட்ரீஸ்ல வந்து நல்ல வேல்யூ இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. முடிச்சுட்டு நர்சிங் ஆகட்டும். நர்சிங் ஐ எம் இன்சிஸ்டிங் தட் நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இன்னைக்கு மேல் நர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கும் டிமாண்ட் இருக்கு, அதுக்கும் ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்கு. நர்சிங் படிக்கலாம். ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, ஆனா கவர்மெண்ட்ல கிடையாது. இன்னைக்கு எல்லாமே பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான் சீட்ஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணும்போது we have to be very very careful. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த காலேஜ் சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு காலேஜ் பத்தி நம்ம இங்க பேச முடியாதுங்கனால என்னோட நம்பர்ல நீங்க வாங்கிட்டு அந்த மாதிரி டவுட் இருந்தா கூப்பிடலாம். மை சஜஷன், கார்டியோ ஃபர்ஸ்ட், ஆப்தோமெட்ரி செகண்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் படிக்கலாம், அனஸ்தீசியா படிக்கலாம். இது டாப் கோர்சஸ். தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க, நன்றி. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா காசிஃப் அண்ட் நசீம் 2 பேரும் கேட்டது என்னன்னா எக்கனாமிக்ஸை பத்தி, குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போறதுக்கு அவங்க எப்படி தயாராகணும்? டன் சார், குட். எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே வேற வேற. ஸோ அது வந்து டோட்டலா வேற வேற விஷயங்கள் தான். அதில் ஃபினான்ஸ் பேஸ் தான் வந்து நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டிசைட் பண்றாங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். பட் என்ன சேலஞ்ச் அப்படின்னா வந்து அதுல வந்து அவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு எம்ஃபில் வரைக்குமே படிக்க வேண்டிய பொசிஷன் வந்துருச்சு. அப்படி இல்ல எம்எஸ்சி வரைக்கும் படிக்கணும்னா வந்து ஒரே ஒரு காலேஜ் பெஸ்டா இருக்குது. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் ஒரு காலேஜ் வந்து சென்னையில இருக்கு, அங்க எக்கனாமிக்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் ஆன விஷயம், ஐஐடி சென்னையில எக்கனாமிக்ஸ் இருக்கு. இட்ஸ் அ இன்டெகிரேட்டட் கோர்ஸ். ஐஐடி சென்னையில யூ கேன் டூ எம்ஏ எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ இது கோர்ஸ் தாண்டி காலேஜ் தான் முக்கியம். நீங்க எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கும். பட் அவங்களுடைய சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப பழசா இருக்கு. ஆனா இப்போ ஐஐடி போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் எஸ் ரெக்கமெண்டட். இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்கன்னா எஸ் ரெக்கமெண்டட். இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் கோர்சஸ். எக்கனாமிக்ஸ் அதுதான். பட் ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும், இல்ல சிஏ பேக்ரவுண்ட் இருந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும். தேங்க்யூ தமிழ் சார். அடுத்த கேள்வி மிஸ்டர் உமர் ஃபாரூக் அவரோடது. பப்ளிக் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எழுதி போறது, அந்த ஆட்டிடியூட் உள்ள மாணவர்களுக்கு உங்களுடைய கைடன்ஸ் என்ன? நான் அது ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து லைக் இஃப் தேர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆர் வெட்டினரி பேக்ரவுண்ட் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி அப்படின்னா வந்து இப்போ ஹிஸ்ட்ரி மாதிரியோ ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் மாதிரி எடுத்து படிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். தே ஹேவ் டு ப்ரிப்பேர் எக்ஸ்க்ளூசிவ்லி.
ஏன்னா அக்ரி வெட்டனரி பேக்ரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்படி போறது வந்து பரவாயில்ல. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டோட்டலா வேற. டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணல, ஒரு 6 மாசம் படிச்சாவே போதும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் முகமது ஹாமித். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வந்து சிபிஎஸ்சியை விட ஐசிஎஸ்சி எவ்வளவு பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அவர் அந்த கொஸ்டினை விட வேரியஸ் ஆஃப் கரிக்குலம் அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா, ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மாண்டிசோரி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதுல ஒரு தெளிவு கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்டிசோரி ஐபிலாம் வந்து இன்னும் 7th 8th மேல பெருசா வரல. ஐபி வந்து ரொம்ப கம்மியான ஸ்கூல்ஸ்ல 11th and 12th இருக்கு. ஐசிஎஸ்சி அப்படிதான். இல்ல ஐசிஎஸ்சியும் ஐபியும் ஈவன் ஐ கேன் டேக் சிபிஎஸ்சி ஃபார் திஸ் மேட்டர்ஸ், மார்க்கை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் மைண்டோ இல்ல பேரண்ட்ஸ் மைண்டோ இருந்தா நீங்க இந்த மீடியம் எடுக்கிறதே தப்பாயிரும். ஐபியோ ஐசிஎஸ்சியோ சிபிஎஸ்சியோ நீங்க இதுல வந்து பெருசா மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல, தமிழ்நாடு காலேஜஸ்குள்ள நான் பெருசா காம்பீட் பண்ண போறது இல்ல அப்படின்னா நீங்க இது எடுக்கலாம். பட் என்ன பெரிய அட்வான்டேஜ், ஐபியோட கரிக்குலம் அண்ட் ஐசிஎஸ்சியோட கரிக்குலம் ஸ்டாண்ட் அபார்ட்ஸ். நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூஜி டிகிரி படிச்சா என்ன நாலேஜ் வருமோ அது 11th and 12th படிக்கும் போது வந்திருக்கும். இதுக்கு ஐபி ஐசிஎஸ்சில. சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுனால விஷயங்கள் இருக்கு. பட் இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் வாட் மை ரெக்கமெண்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரி பேஸ்டா போகாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனாங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்க படிச்சாங்கன்னா ஈஸியா இருக்கும். மார்க்குக்காக படிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ் லைனா எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சிலபஸ் கரிக்குலம் ஈஸியா இருக்கும். பட் ஐபி ஐசிஎஸ்சி ஒரு ஸ்டூடெண்டோட நாலேஜை நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துரும். தேங்க்யூ சார். வி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கே ஒரு நல்ல தெளிவை கொடுத்தீங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடுடைய காலேஜஸ் தான் இருக்கும். நம்ம நல்ல இது காஸ்ட்லியா இருக்கும், ஒரு இனோவேட்டிவா இருக்கும்னு சொல்லி மாண்டெசோரி ஐபி எல்லாம் போறப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த டிராபேக்கை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார், அவங்க பேர் வரல, அவங்க கேட்டிருக்காங்க கேர்ள்ஸ்க்கு வந்து சைக்காலஜி, சோசியாலஜி மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதை எங்க ஊர் இதுல கேட்கணும் அப்படின்னா சேஃபான ப்ரொஃபஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. லேடிஸ்க்கு கொஞ்சம் சேஃபான, இது வந்து நிறைய ஆட்டிட்யூட் இருக்கு பள்ளப்பட்டியில. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது ஒரு மாதிரி மாறி போச்சு. இது ஆக்சுவலா வந்து இந்த ஆட்டிட்யூட் இருக்கு, பட் அவங்க படிக்க வரும்போதே மாறிடுறாங்க. இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின்ல 2 டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்கு. சைக்காலஜி வேற, சோசியாலஜி வேற. சைக்காலஜி தே கேன் பிராக்டிஸ், அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாதிரி வச்சுக்கிட்டோ ரொம்ப சேஃபா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் சோசியாலஜி அப்படி கிடையாது. சோசியாலஜிங்கிறது வந்து அவங்க பப்ளிக் கூட ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு சோசியாலஜி சப்போர்ட்டா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போறவா இருந்தா சோசியாலஜி படிக்கலாம். சைக்காலஜி வந்து நிறைய பேர் படிக்கிறதுனால இன்னைக்கு ஒரு சைக்காலஜி எடுத்து ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா சேலஞ்ச் என்ன கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, பிஎஸ்சி வரைக்கும் படிக்கணும்னா வந்து 10 வருஷம் ஆயிரும். இப்ப பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு 1 year ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிஎஸ்சி படிக்கணும்னா 10 வருஷம் ஆயிரும். ஸோ 10 வருஷம் முடிக்கும் போது அவங்க 100% சைக்காலஜிஸ்டா இருப்பாங்க. அட்லீஸ்ட் எம்எஸ்சி முடிக்கணும்னா கூட வந்து இன்னொரு 2 வருஷம் பிளஸ் 1 year ப்ராக்டிஸ் 6 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம் லிமிட்டுக்கு இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி, இஃப் பேரண்ட்ஸ் ஆர் ரெடி அப்படின்னா சைக்காலஜி படிக்கலாம், ப்ரொவைடட் நல்ல காலேஜ்ல இருந்து.